சரணடைய போறான். நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேனே, கொஞ்சம் வெயில பாத்துக்கினேன். இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எனக்கு சொன்னது கிடையாது. இங்க இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, யாருக்கு சொன்னது கிடையாது. இன்னைக்குதான் முதல் முறையாக வெள்ளூர்ல இருந்து போன் பண்றான். கண்டுபிடிச்சிட்டேன், 2:30 மணி கோர்ட்டுக்கு போய் சரண்டர் ஆகிறாங்க. நான் போட்டுறேனே, குடும்பத்தை பாத்துக்கினேன். எழுச்சி வந்துருச்சு சார், எழுச்சி வந்துருச்சு. அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்து என்னுடைய முகநூல்ல போட்டோ போடுறேன், காவல்துறைக்கு போடுறேன். இவன் தான் அக்யூஸ்ட் 1, இவன் தான் வேலைங்களா, இவன் தான் அக்யூஸ்ட் 2. கோர்ட்ல சரண்டர் ஆக போறான். வெள்ளூர்ல தான் போய் பிடிச்சிட்டு வாயான். 1 மணி நேரம் கழிச்சு பிடிச்சிட்டு வரான். லட்சணத்தை பாரு, லட்சணத்தை. வயிறு எரியுமா, வயிறு எரியாதா? இன்னைக்கு பிஜேபி தொண்டை ஆயுதத்தை தூக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பிஜேபி தொண்டை, நான் ஆயுதத்தை எடுக்கிறேன் சார், என் குடும்பத்தை பாத்துக்குங்க அண்ணா, என் குடும்பத்தை பாத்துங்க, நான் போட்டேன். அப்பதான் அடுத்த முறை ஒரு பிஜேபி தொண்டன் மீது கை வைக்கும் போது எவனாக இருந்தாலும் பயம் வரும். எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த இயக்கம் பொறுமையிலிருந்து பிறந்திருக்கிறது. ஒருத்தரா கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு நீங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இயக்கத்தை அப்படியே எடுத்துட்டு போவாங்க, அறவழியிலே, அமைதியான வழி. ஆனா காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராதுங்க. இந்த கட்டுப்பாடு சூடத்தை பத்த வைக்கிற மாதிரி, பத்த வச்சிட்டீங்கன்னா கண்ட்ரோல் போயிடும். ஆனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம், எங்க போகணும்னு சொல்றோம் போறோம், இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம், அது எல்லாம் கேட்கிறோம். இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள், ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி கூட்டம், அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம். அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். அதே மரியாதை திரும்ப நீங்க கொடுக்க. நேரமாகிக் கொண்டிருக்கிறது, பெண்கள் இருக்கு. அதனால இந்த முக்கியமான, அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும், கைது பண்ணுவாங்க. நேற்று வரைக்கும் அண்ணே உக்கடமா தெரியல, அண்ணா இங்கேயா தெரியல, அண்ணா அங்கேயா தெரியல, அண்ணா வரும்போதே கைது பண்ணுவாங்களே தெரியல. காலையில KP ராமலிங்க அண்ணன் ராசிபுரத்துல வீடுங்க, இன்ஸ்பெக்டர் 8:30 மணிக்கு வந்தார். சார் உங்களை கைது பண்ண போறோம், வீட்டு சிறை. உடனே ராமலிங்கன் கேட்டார், எதுக்கு ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க? ஆனா கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்கன்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க, வயர்லெஸ்ல மெசேஜ் வந்திருக்குது, அப்படியே பிடிச்சி கோழி அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லியிருக்காங்க. இந்த வீராப்ப பிப்ரவரி 7ஆம் தேதி சத்தியமங்கலத்துல கூட்டம் போறத ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதுக்குங்க இந்த கூட்டம் நடக்க போகுது, எதுக்குங்க பேச போறோம்? அதனால் காவல்துறை நண்பர்களை மற்றும் ஒரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை 2026 கோயம்புத்தூர்ல 6க்கு 6 நம்ம எடுக்கணும். பேசலாம் பிரயோஜனம் இல்லைங்க, 6க்கு 6 எடுக்கணும். வானத்தி அக்கா திரும்ப எம்எல்ஏ ஆகணும், புதுசா 5 பேர் நீங்க அனுப்பணும். வானத்தி அக்காவுக்கு துணையாக 6 பேர் சட்டமன்றத்தில் போய் கோயம்புத்தூரை பத்தி பேசணுங்க. அக்கா ஒருத்தர் மட்டும் எத்தனை நாளைக்கு கத்துவாங்க? அதனால் அவர்களோடு 5 பேர்த்த சேர்த்து